அப்படி ஆத்தா என்ன விழுங்கிற இந்த நேரத்துல? அப்படி நீங்க குடுத்துட்ட குச்சியெல்லாம் தீந்து போச்சு, சீக்கிரம் குச்சி கொடுங்க. குச்சி தீந்து போச்சா? ஆமாமணி, நீங்க குடுத்துட்டீங்கறதுக்காக அவ்வளவு குச்சி ஒரே நாள்ல கடிச்சு மென்னு தின்னு உறிஞ்சி ஊதிட்டாரு. இப்ப வாய் வீங்கி போய் அம்போன்னு ஜாட மாடையில என்கிட்ட குச்சி வாங்கிட்டு சொன்னாரு. தயவு செஞ்சு குச்சி கொடுத்துட்டுங்க அம்மணி. குச்சி முட்டாய் நினைச்சு சப்பி சாப்பிட்டாரு போல் இருக்கு. அம்மணி இப்படியே போனா ஊர்ல நான் வெட்டுறதுக்கு ஒரு கருவேல மரம் கூட இருக்காது. ஏன் நீ இருக்கிறல்ல அம்மணி, நான் சொல்றேன், பல்லு குச்சி மட்டும் கிடைக்கல, இந்த அந்த பக்கத்துல இருக்கிறத வெட்டினா ஒரு ஊரே ஒரு வருஷத்துக்கு பல்லு விளக்கலாம். அப்புறம் நம்ம பலகையா இருந்தோம்னா ஜன்னல் கதவுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம், தோலை உரிச்சா தப்பும் கட்டலாம். ஆனா நாம இதை விட்டு வைக்கிறது தப்பு, வெட்டி வைக்கிறதா நல்லது. அம்மணி உங்களுக்காக பாக்குறேன், அப்புறம் நடக்கிறதே வேற. எப்படி நடந்து காட்டு. சும்மா இரு விழுங்கிரி. எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு. மாமா இந்த மாதிரி ஏதாவது இடகுடமா பண்ணுவாருன்னு தெரிஞ்சுதான் ஒரு கட்டு தனியா எடுத்து வச்சிருக்கேன். என்னம்மா அது விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க? கருவேலங்குச்சியில பல்லு வளர்க்கறது மாப்பிளைக்கு தெரியாதா என்ன? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மத்தவங்க நினைக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. என்னது? அப்பா, ஒவ்வொரு நாளும் மாமா இந்த குச்சியில பல்லு தேய்க்கும் போதும் அவர் கண்ணுக்கு முன்னால என் முகந்தாப்பா தெரியணும். அப்படியா சொன்னா? ஆமாங்க. பேர் என்ன சொன்னா? பல்லு உறுதியா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் நான் இதை கொடுக்கல, அவர் மனசுல நான் உறுதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் அனுப்புறேன். அப்படியா சொன்னா? ஆமாங்க. பேர் என்ன சொன்னா? வைத்தீஸ்வரி அவன் மாமா மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கான்னு அந்த பல்லு குச்சிக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியா சொன்னா? ஆமாங்க 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 ஆமாங்க.